இந்த வீடியோ போட வேண்டான்னு நினச்சேன், ஆனால் போடாமல் இருக்க முடியல. ஒரு படம், ஒரு சாதாரண படம், அதுவும் ஒரு ரீமேக் படம், ஓடி முடிஞ்சு உளுத்து போன ஒரு படம் வரலன்னு சொல்லி அரசியல் களத்தில் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எந்த விதமான மக்கள் பிரச்சனைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிற அந்த தற்கொலை கூட்டம், தொழிலாளர் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை, எந்த ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் வாயவே திறக்காம அரசியல் பேசுங்கடானா அரசியல் மேடையில் உட்காந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க, அதாவது அரசாங்கம் கொடுக்குற 3000 ரூபா காசை நீங்கள் இது எங்கள் தலைவர் கொடுங்க, டிக்கெட் எடுங்க. அரசாங்கம் கொடுக்குற அந்த லேப்டாப்பில் அண்ணாவோட படத்தை, விஜய் அண்ணாவோட படத்தை ஒட்டுங்க. இதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் என்ன அரசியல்? அதாவது இந்த இந்த இளைஞர் கூட்டத்தை சிந்திக்க விடாமல் அறிவு குருடர்களாகவே வச்சிருக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. அவங்க தலைவரே அப்படிதான். ஏதாவது ஒன்று இதில் போய் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி அப்யூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, நீங்களாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் இப்படி தான் சம்பவம் பண்ணணும் அப்படின்னு உசுப்பேத்தி விடுறது, சும்மாவே இல்லாமல் எல்லாரையும் போட்டு அவங்க போய் எல்லாரையும் இன்னைக்கு சுதா கோங்கரா மேடம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஒரு படத்தா கடந்து போக முடியாதா? அவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்கள் அண்ணன் நேற்று சிபிஐ விசாரணையில் போய் கையை கட்டிட்டு நின்றுட்டு வந்திருக்காரு. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் அவரே ஜனநாயகனுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை. இதில் இவங்க வாழ்க்கை இழக்கிறோமே அப்படிங்கிற ஒரு அச்சமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை போச்சுன்னா எங்கேயாவது ஏதாவது எக்கு தப்பா யாரையாவது பேசி கேஸ் வாங்கிட்டோம்னா வாழ்க்கையே போயிருமேன்ற அறிவே இல்லை. இந்த விஷயம்லாம் இப்போ தெரியாது இவங்களுக்கு. இன்னொரு 5 வருஷத்துல வாழ்க்கைனா என்னன்னு புரியும் போது, ஐயோ அன்னைக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்கல்ல. அன்னைக்கு தூக்கி விடுறதுக்கோ பெயில் எடுக்கிறதுக்கோ இல்லை வாழ்க்கைக்கு ஏதாவது வழி பண்ணுறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க அண்ணனை காசு கொடுப்பாரு, ஒத்த பைசா கொடுக்க மாட்டாரு. ரசிகர் மன்றத்துக்காக ஒரு ஷோ கூட ஃப்ரீயாக நடத்தாத, ஃப்ரீயாக கூட இல்லை, அரசாங்கம் நிர்ணயித்த விலையில் நடத்தாத இவங்க நொன்னந்தான் நாளைக்கு வாழ்க்கை அழிஞ்சு போன இவங்களுடைய ரசிகர்களுக்கு, வர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறாரா? வழி பண்ண போகிறாரா? ஒரு அறிவு நாயமே இல்லாமல் ஒரு பெரிய இளைஞர் சமுதாயமே வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் இன்னொரு 10 வருஷத்தில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில.